பிடிக்க முடியாது. கொம்பேறி நினைக்க மாட்டான், நினைச்சா விட மாட்டான். கொம்பேறி, இந்த நாகம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பக்கத்து எந்த ஜீவராசியும் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். என்னுடைய எல்லையிலே அனுமதி இல்லாம காலடி எடுத்து வச்சதும் அல்லாம இந்த பாம்பை மடிக்க தைரியம் வந்துடுச்சு அவனுக்கு. நானும் ஒரு தலைவன் தானே, எனக்கும் தைரியம் இருக்காதா பின்ன? அது மட்டுமல்ல, இது விஷமுள்ள பாம்பு. உன்னை விடவா? தன்னை மிதிச்சவனைத்தான் பழுதி இருக்கும் இந்த பாம்பு. ஆனா நீ உனக்கு துரோகமே நினைக்காத எல்லாத்தையுமே அழிக்க நினைக்கிற. பாம்புக்கு பல்லிலேதான் விஷம், ஆனால் உனக்கு கண்களில விஷம், நெஞ்சில விஷம், உன் உடம்பெல்லாம் விஷம். வார்த்தையை நிதானமாக பேசு, எங்க தலைவரை அப்படியெல்லாம் பேசாத. தலைவன் யார்? இவனா? மலையில மட்டுமல்ல எல்லை இருக்க வேண்டியது, பேசுகிற வார்த்தையிலும் எல்லை இருக்கணும். என் வார்த்தை இன்னும் எல்லை மீறல. நீதான் மலையில எல்லை மீறி இருக்க. எனக்கு சேர்ந்த இடத்திலே என் லட்சியத்தை அலட்சியம் செய்து எல்லை மீறி இருக்க. இருந்தாலும் எல்லை தாண்டி போகல என் பேச்சு. நிறுத்துறாக நிறுத்து. நறுக்கு நறுக்குன்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. சுருக்கு சுருக்குன்னு உன் பேச்சு முள்ள போல குத்துது. அந்த வேதனை என்னால தாங்க முடியாது. அதனால இந்த கொம்பேறி கொடியவனா மாறிடுவான். கொடியவனா மாறிட்டா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். தலைவர் நாகன் கட்டளையிட்டா போதும், அடுத்த வினாடி உங்க குட்டத்தை அடக்கிடுவோம். வெட்டி பாம்பல்ல இந்த கொம்பேறி. அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைச்சா உங்க கூட்டத்தை அழிச்சிடுவேன். என்ன? கொம்பேரி, நீ எனக்கு பாதுகாப்பாளா இருந்து காப்பாத்தின ஒரே காரணத்தினால சொல்ற. நல்லா சிந்திச்சு பாரு. ஜீவராசிகளை கொலை செய்யறதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? போனது போகட்டும். நாம பிரிஞ்சு வாழ வேண்டாம். பிரிவினை எண்ணம் நம்மிடையே வளர வேண்டாம். நாம பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துறதாலே வருங்காலத்து மலைநாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க. படியெடுத்தவனெல்லாம் தலைவனா வர ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் இந்த மலையோட கதி என்ன ஆகும்னு சிந்திச்சு பாரு. இந்த நாகமலைக்கே நீ தலைவனா வரணும்னா சொல்லு, உன்னையே தலைவனாக்குறோம். ஆனா ஜீவஹிம்சை மட்டும் செய்யாதேப்பா. தம்பி, நிச்சயமா சொல்றேன். நீ இருக்க வேண்டிய இடத்துல இந்த குடும்பக்காரன் இருப்பதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். யார் குடும்பக்காரன்? என்ன குளிச்சு எனக்கு உடம்புக்கு சரியில்லை. நீ ரொம்ப அர்த்தம். கொம்பேரி அடக்கி அவமானப்படுத்தி இதெல்லாம் முக்கியம். கொம்பேரி இப்போ ஒரு அடிபட்ட பாம்பு, விஷம் கக்க காத்திருக்கும். கவலைப்படாதீங்க, நானும் இனி ஜாக்கிரதையாகத்தான் இருப்பேன். சுட்டி பசங்க உன்னை காணாம அழுதுகிட்டே இருக்காங்க. கொம்பேரியை பத்தி நான் ஏன் பயப்படுறேன்னா, இப்ப நீ நெல்லிக்காட்டுல தனியா இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல வஞ்சனை உள்ள கொம்பேரி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா இந்த நாகனை எதிர்ப்பது வீசில காத்த கையால தடுக்க நினைப்பது போல அந்த கொம்பேரிக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இப்ப உனக்கு நடக்கிறது ஒரு சோதனை காலம். இல்லை, நம்ம வேதனைக்கு ஒரு அழிவு காலம். உன்னுடைய பாதுகாப்பிலே வாழும் மலைநாட்டு மக்கள் அமைதி காண போற நல்ல காலம். அண்ணா, நெல்லிக்காட்டுல வீசுற காத்து குழந்தைங்க உடம்புல பட்டா ரொம்ப நல்லதுன்னு வைத்தியர் சொல்லி இருக்காருல்ல. அதனாலதான் நீங்க வந்து தங்கி இருக்கேன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் கூட இன்னும் எவ்வளவு நாள் நான் இங்க இருக்க போறேன். மீறி போனா
இன்னும் கொஞ்ச நாள். சரி, உன் இஷ்டத்தை நான் ஏன் தடுக்கணும்? எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு, நான் வர்றேன். சரி. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு பச்சை குத்தணும், மறந்துடாதீங்க. மறப்பனா? நான் வர்றேன். உச்சிஹாடு. டேய் பசங்களா, சாமி, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் தயாரா எடுத்து வச்சுட்டேன் சாமி. தேவரவசம் கூட எடுத்து வச்சாச்சு சாமி. பாம்புக்கு தீனி போட்டாச்சு சாமி. தேய்ச்சது போதுமா சாமி? உடம்ப தேக்கல உயிரை எடுத்துருக்க போல் இருக்க. உச்சிஹாடு. நிம்சி சுச்வி விரதிக டிக்சி விபாடம் தஹோ டாலி ராதின் சமாரணோம. ஜெய் உச்சிஹாளி. தண்டம் குருவே. கொம்பேரி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். கவலைப்படாது. உச்சிஹாளியை நீ நம்புறையா? என்ன குருவே இப்படி கேட்டுட்டீங்க? உச்சிஹாளிக்கு அடுத்து என்ன நம்புறையா? தெய்வ பிறவியாச்சே நீங்க. நாகன் உன்னை அவமானப்படுத்தி இருக்கான். அது என்னை அவமானப்படுத்தின மாதிரி தோணுது. அதற்கு பழிக்கு பழி வாங்கல. உச்சிஹாளியில் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஜெய் உச்சிஹாளி. அதுக்கு என்ன செய்யலாம் குருவே? நான் இருக்க உனக்கு என்ன பயம்? கொஞ்ச நாளிலே பார். நாகன் மட்டுமல்ல, நாகனது குடும்பமே இல்லாத அழிச்சிடுறேன். அது எப்படி நடக்கும் குருவே? நாகன் பெரிய வீரனாயிருக்கலாம், ஆனால் குழந்தைகள் பாசத்திலேயே கட்டுப்பட்டவன். அதனால விளக்கம் பிறகு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதே உச்சிஹாளி விழா. ஆமா. அதுல பாருந்த பூசாரியோட சக்தியே. நாகா! நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட ஏகாங்கியாக இப்போ இருப்பதில் காளியம்மா. எங்கள் குலதேவியே காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணும் அம்மா. எங்கள் குலதேவியே காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணும் அம்மா. ஓங்காரமானவளே, உம்பர் தொழும் அம்பிகையே, ஓடி வர வேணுமே அம்மா. மா காளியம்மா, ஓடி வர வேணுமே அம்மா. எங்கள் குலதேவியே காளியம்மா, காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணும் அம்மா, வேணும் அம்மா.
தந்தோம், ஆலயத்தை சுத்தி வந்தோம், ஆடு கோழி காவு தந்தோம், கூடி நின்று தொலைகிட்டோம், கும்பம் வச்சு கும்பிட்டோம். எங்கள் குலதேவியே காளியம்மா காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணுமம்மா வேணுமம்மா. எங்கள் குலதேவியே காளியம்மா காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணுமம்மா வேணுமம்மா. மாவிளக்கு ஏத்தி வச்சு மண்டியிட்டோமே, நாகமலை வாழும் மக்கள் எல்லாம் தண்டனிட்டோமே. மாவிளக்கு ஏத்தி வச்சு மண்டியிட்டோமே, நாகமலை வாழும் மக்கள் எல்லாம் தண்டனிட்டோமே. பொங்க வச்சு படையலிட்டோம், போற்றி உம்மை பூஜை செய்தோம், பொங்க வச்சு படையலிட்டோம், போற்றி உம்மை பூஜை செய்தோம், கூடி நின்று தொலைகிட்டோம், கும்பம் வச்சு கும்பிட்டோம். எங்கள் குலதேவியே காளியம்மா காளியம்மா, ஏழைகளை காத்தருள வேணுமம்மா வேணுமம்மா. சுவாமி சுவாமி சுவாமி, குழந்தைகளே பயப்படாதீங்க, உச்சிகாலி நான் வந்திருக்கிறேன். அம்மாவாசி இருட்டிலே யாருக்குமே தெரியாமல் பூஜை போட போறேன்டா, பூஜை போட போறேன். பூஜை போடும் ரகசியத்தை யாருமே பார்க்காதீங்க, பார்த்தவங்க கண்ணு ரெண்டும் அவிஞ்சுதான் போயிடும், அவிஞ்சுதான் போயிடும். பச்சை புத்தன உடம்பு இல்ல, 2 நாள்ல சரியாயிடும். நிம்மதியா இருக்கு. நிம்மதி எப்படி இருக்கும்? என்னோட ஜீவனே இந்த குழந்தைகள் தானே. அப்படி இருக்க நிம்மதி எப்படி இருக்க முடியும்? ஆமா ஆமா, குழந்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சே. அதை ஏன் கேக்குறீங்க? குழந்தைகள் தவழும் போது, பொக்கை வாய் திறந்து சிரிக்கும் போது, பிஞ்சு கைகளை ஆட்டி கொஞ்சும் போது என்னுடைய நெஞ்சமே துள்ளுது வைத்தீரே. எனக்கு இந்த குழந்தைகள் பேர்ல இருக்கிற பாசத்தை வார்த்தையில சொல்ல முடியாதுங்க. அதை வெறும் பாசம் மட்டும் இருந்தா போதாதுங்க. நல்ல குழந்தைகள் தான் வருங்காலத்து செல்வம். அதனால அவங்களை நல்ல முறையில வளர்க்க வேண்டியது பெற்றவங்க கடமையும் கூட. அதிலே தவற மாட்டேன். என்னுடைய கொள்கையில மாறாத நெஞ்சம் கொண்டவர்களா, எதுக்குமே அஞ்சாத வீரர்களா இந்த நாகமலையை பெருமைப்படும்படி வளர்க்க போறேன். உங்க நல்ல எண்ணப்படியே எல்லாம் நல்லபடியாவே நடக்குது. ஆமா, உங்களுக்கு பாதுகாப்பா இங்க யாருமே இல்லையா? இருக்காங்க. சோழ யாத்திரை படகு போட்டி பாருங்க, அதை பார்க்கணும்னு கேட்டாங்க. எல்லோரையும் அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளவுதான். நல்லது. அப்ப நான் காலையில வந்து சந்திக்கிறேன். நல்லது, வரேங்க. யாராவது வந்துட போறாங்க. சந்தேகம் வந்துச்சு, உன்னை யாருன்னு காட்டிக்காம தப்பிச்சுக்க. குழந்தை முதல்ல நான் போறேன். ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தர்றேன். பிறகு இங்க நிக்காத, அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்.
எந்த காட்டு விலங்குக்கும் பயமில்லை. தலைவரே, தலைவரே, என்ன இது? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? சொல்லுங்க வைத்தியர். சாகர பத்தி கூட கவலைப்படல. என்னுடைய குழந்தைங்க வைத்தியர். பயப்படாதீங்க. ஒரு குழந்தைய நான் காப்பாற்றிருக்கேன். படகுல குழந்தைய வச்ச போதுதான் வெளிச்சத்துல அது உங்க குழந்தைன்னு தெரிஞ்சது. இன்னொரு குழந்தையும் காப்பாத்தலாம் நீங்க ஓடி வந்தேன். நீங்க இந்த நிலையில இருக்கிறீங்க. என்னப்பா இது? தலைவரை தனியா விட்டுட்டு நீங்க எல்லாம் படகு போட்டி பார்க்க போயிட்டீங்களா? போப்பா, போய் வேலை கூட்டிட்டு வா போ. வைத்தியர், இனி எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இன்னொரு குழந்தைய நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 2 குழந்தைகளுக்கு முதுகுல பச்சை குத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அதோட உங்ககிட்ட இருக்கிற குழந்தை நீங்க நல்ல விதமா வளர்க்கணும். வைத்தியர், இந்த உதவி செஞ்சா எனக்கு போதும். கவலைப்படாதீங்க. என்னால் வளர்க்கப்படும் உங்க செல்வன் வருங்காலத்துல ஒரு பெரிய வீரனாயிருப்பான். ஜிபிஎம்சி எதிர்ப்பவனாயிருப்பான். இந்த நாகமலைக்கே தலைவனாயிருப்பான். அது போதும் வைத்தியர், அது போதும். மலை நாட்டு மக்கள், உங்களை நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சேவை செய்ய அண்ணா வேலை இருக்கிறார். அவரை நீங்க தலைவரா ஏத்துக்கிட்டாத்தான் என் மனசு சாந்தி அடை. நீங்களும் வேலன் அண்ணாவும் தானே இவர்களுக்கு தலைவர்கள். நாகா, 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 தம்பி, தம்பி.
சாமி. ஒருவேளை ஏதாவது காட்டு விலங்குக்கு வெளியா இருப்பார். இருக்கலாம் சாமி. நான் கூட வர்ற வழியில யாருக்கு சரியாக இருக்கணும். தப்பிச்சுட்டேன். சாமி, இன்னொரு விஷயம், நாகனை முடிச்சுட்டேன். அதனாலதானே குழந்தை கொண்டு வர முடியும் சாமி. சரி, இந்த ரகசியம் உனக்கு மட்டும் தான் தெரியும். வெளியே தெரிஞ்சால் எனக்கு ஆபத்து. வெளியே யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி. சரி. இனி இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஜெய் உச்சிகாணி. வணக்கம், நன்றி. தலைவர் நாகனது வேண்டுகோளின்படி எனக்கு இந்த பெரிய பதவியை கொடுத்திருக்கீங்க. பதவியோ பெரியது, ஆனால் அதை தாங்கும்படியான சக்தியோ எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வீரன் நாகனது வாழ்த்தும், பொது சேவையை கண்ணாக கொண்ட வைத்தியரது நல்ல ஆலோசனைகளும், மலைமக்களாகிய உங்களது பக்கபலமும் எனக்கு கிடைக்குங்கிற காரணத்தினால பொறுப்புள்ள இந்த பதவியை நான் ஏத்துக்கிட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு வேதனையான சம்பவத்தை என்னால சொல்லாமல் இருக்க முடியும். எதுக்கும் அஞ்சாத வீரனான நாகனை பழிதீர்த்தவங்க, நாகனது குழந்தைகளை சாகடிச்சவங்க யாருன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. நாகனது ஆத்மாவும் இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கடைசியா என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஆமா, நீ பாம்பு அடிச்சிய, அதுக்கு வலிக்காது. வரிச்சா நமக்கு என்னடா, நாம நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவன் அதுகளை படைச்சிருக்காரு. ஜீவ இம்சை செய்யக்கூடாது, தப்பு. ரொம்ப தூர போட்டுடு. தெரிஞ்சுதா? ஒரு உயிரை நாம உண்டாக்க முடியுமா? முடியாது. அதே போல ஒரு உயிரை அழிக்கிறதும் தப்பு. தப்பு யார் செஞ்சாலும் தப்புதான், பெரியவங்களாவது சின்னவங்களாவது. என்ன இருந்தாலும் கொம்பேரி உனக்கு மாமன் அல்ல. மாமனாவது மண்ணாங்கட்டியாவது. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுடா. நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும். கொடுக்க வேண்டிய வயசுல கொடுக்கறேன்டா. நான் சொல்றேன் பேசாதீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தா என்னடா செய்வ? என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை இந்த நாகமலையை பெரட்டினாலும் பெரட்டுவேன். யாரு, நீயா? சந்தேகம் என்ன மாமு, என்ன என்னன்னு நினைச்சுக்கினேன். டேய், உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. எதிர்காலம் என்ன ஆகுமோ? ஒண்ணாகாது. என்ன அசைக்க இங்க யாராலும் முடியாது. அப்படி ஒண்ணு பேசக்கூடாதுடா. யானைக்கும் அடிச்சா இருக்கும். யானைக்கு அடி சரக்கும், இந்த மலையனுக்கு அடி சரக்காது. நீ துடிப்புலாம் வேண்டா. நீ சந்தேகமா மாமு, இந்த மலையனோட நிலையே தனி. தப்பு செய்யறவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா. என்ன செய்யணும்? சாகடிக்கணும். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. என்ன என்னப்பா செய்யணும்? செய்யறது தப்புன்னு சொல்லி அவங்கள திருத்தம். திருந்தலன்னா? திருந்தலன்னா திருந்தலன்னா புத்திசாலி. ஒரு மனுஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறத விட தெரிஞ்சதை எப்படி எப்படி உபயோகப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதை வச்சுதான் மதிப்பு கொடுப்பான். எது எப்படி இருந்தாலும் பிறந்த மண் மேலே கண் இருக்கணும். தப்போ, பிறந்த மண் மேலே அதிகமா பற்று இருக்க கூடாது. இருந்தா தகராறு தான். அதுக்காக பற்ற குறைச்சிக்கவும் கூடாது. அதிகமா குறைச்சுக்கிட்டா பட்டைய தீட்டிக்கிட்டு கொட்டைய கட்டிக்கிட்டு சாமியாரா போக வேண்டியதுதான். புரிஞ்சுக்கோ. நான் வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மலையனுடைய நிலையை தனி பார். மதுரை இவனை தேடி அதிர்ஷ்டம் வந்துட்டு இருக்குப்பா. என்ன உளற? இல்லப்பா, இந்த வெயில் நேரத்துல திடீர்னு பானை உடைஞ்சு 17 கிடைச்சா அதிர்ஷ்டம் தானே. அதனால என்ன தேடி அதிர்ஷ்டம் வர்றது இருக்கட்டும். இங்க நீ வந்தது பச்சளை மூலிகை பறிக்க. சரிப்பா மதுரை, அதா தெரியுது பாரு, சிவப்பு பூ இருக்கிற செடி, அதுதான் சர்பகந்தி. பாம்பு கடிக்கு கைகண்ட மருந்து. அதை பறிச்சுட்டு வீட்டுக்கு வா, நான் வரேன். சரிப்பா.
ஏதாவது? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல தம்பி, ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? கடந்து போன சம்பவங்கள் விளக்கமா கேட்டா பல உண்மைகள் புரியும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. நீயும் தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான் தம்பி. ஒரு காலத்துல இந்த நாகமலையெல்லாம் தலைவன் நாகனுடைய பொறுப்புல தான் இருந்துச்சு. ஓஹோ. கால மாற்றத்துல பிரிக்க முடியாத நாகமலையை ரெண்டா பிரிச்சாங்க, நாகனையும் சாகடிச்சாங்க. என்ன, நாகனையும் சாகடிச்சாங்களா? அது மட்டுமா, இப்ப என்னடான்னா கொம்பேரிய பொம்மையாக்கி தொல்லை மேல தொல்லை கொடுக்கறான் மலைய. ரொம்ப நாளா உங்ககிட்ட
உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பேசுறதுக்கே முடியாம போச்சு. அது இப்பதான் பேசலான்னு வந்திருக்கிறேன். ஏன் மாமா, இதுக்கு முந்தி நீங்க ஊமையாகவா இருந்தீங்க? என்னென்னமோ பேசுறேன். எனக்கு உன் மேல இதுவா? எது அது? அதுவா? புரியும்படி சொல்லுங்க மாமா. புரியல. என்ன பார்த்தா புரியல. என் கண்ணை பாரு சின்னதா போல, அதுல புரியல. உட்கார்ந்து இருக்கிற நிலைய பார்த்து கூடவா புரியல? நான் உட்கார்றவனா இல்லையே. என் வார்த்தையிலேயே புரியுமே, தடுமாறுது. புரியல. அப்போ பச்சையா சொல்லவா? சரி மாமா, பச்சை வந்தாச்சு, நான் போறேன் மாமா. ஓ, எல்லாருக்கும் ஏன் தெரியணும்? ஏதாவது பேசலான்னு நினைக்கும் போதுதான் யாராவது வந்துடுறாங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ வந்து எனக்கு கடாச்சி கொடுத்து. எனக்கு நல்லா தெரியும் என் காணி இருக்கிறாளே என் தவத்துக்கு என்னைக்குமே பலன் கொடுப்பா. மிருதுவா இருந்த காலி ஏன் இப்படி உறுதியா போச்சு போ? உனக்குதான் நான் பால் வாடி கணக்கில் நான் அபிஷேகம் பண்றேன்னு சொன்னேன். இப்ப சரி விட விட்டியே. ஆனா பாவி என் ஒத்த கால தவத்தையே கெடுத்து விட்டியே. இது என்ன தவம்பா? என்ன தவமா? இதுதான் காதல் தவம். அது கை குடிச்சுன்னா கல்யாணம்ங்கிற சோறையில அழகான பொண்ணு வந்து ஆடுவா பாடுவா. அப்படியா? இது என்னன்னு கேளு. காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வயிற்று பச்சளைய கொடுத்தா போட்டு ஆறான்னு மூழ்கு மாதிரி அரைச்சி வைப்பேன். நான் அப்படியா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். புரியுது இல்ல நெஞ்சில போட்டு குத்து குத்துறியா? வலிக்குன்னு புரியலையா? இத பாரு, காதல் நாடி ஒரு மனுஷன் உடம்புல ஓட ஆரம்பிச்சாலே அவ்வளவுதான். நொண்டி நடக்க ஆரம்பிச்சிருவான். கோழை வீரமாயிருவான். பைத்தியக்காரன் புச்சாலி ஆயிடுவான். கிழவன் வேலையே ஆண்ட ஆரம்பிச்சிருவான். என்னப்பா இது? சந்தேகம் கேட்ட ஒரு வரியில பதில் என்னடானா 10 வரைக்கும் மேல இருக்கு. இது என்னன்னு கேளு. இதுதான்ப்பா காதல். இந்த பாரு, இந்த காதல் புயல சிக்கிறவங்க, கள்ள குடிச்சவங்க சாதா ஏதா உளறிட்டே இருப்பாங்க. கட்டாடி, ஒண்ணு கவலைப்படாது. உனக்கு பச்சை தானே வேணும்? என்ன பாரு, தவம் பூரா கேட்டுவிட்டு மெதுவா கேக்குறீங்க. எனக்கு அவதான் வேணும். நான் ஒரு பச்சை தர்றேன். அத பச்சை சாப்பிட்டான்னா அதுக்கப்புறம் பாரு, பச்சை நிச்சயமா நீயே கதின்னு உன் காலடியில கிடக்கும். அப்படியா? சரியா தரேன். ஆமா மதுரை, நீ பச்சை வரைக்கும் தான் வந்த. நீ அந்த காரியத்தை பாரு. பாக்குறேன். நான் மருந்தோட பணம் பின்னாடி வந்து சொல்றேன். சொல்லியா? சொல்லிடுவேன். பத்திரம் பத்திரம். ஐயா நான் சொல்லுவேன் தெரியல. என்ன அடேங்க அப்பா. அப்பாடா, பல நிலைமைக்கு வருவனான்னு ஆகி போச்சு. அப்பாடி அட பாவி, மருந்தா கொடுத்தோம். சிச்சி இந்த பெருட்டு பெரட்டிருச்சு. நல்ல காலம். ஐயோ மதுரை. ஆடாதொடையில தாலி பத்திரி, திப்பிலி, அதிமதுரம், தேனு இதுகளை கலந்து கொடுத்தா கபம், கோடை, இருமல் போகும்னு வைத்திய சுவடி சொல்லுது. ஆனா நீ கொடுத்த ஆடாதொடைக்கு பதிலா வேப்பந்தரையும், தாலி பத்திரிக்கு பதிலா மண்ணாங்கட்டியும் இதுகளை கலந்து கொடுத்தா கபம், கோடை, இருமல் போகாது. அதுக்கு பதிலா ஆளுடைய உயிரே போயிடும். ஐயோ ஐயோ, நீயும் வைத்தியங்கத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன் என்ன தப்பா போச்சுங்க?
நீ கொடுத்ததுல எது சரியா இருக்கு? உனக்கு என்ன கவனமோ யார் கண்டாங்க? உன்னை சொல்லி என்ன பண்றது? தலைவர் வேலனுடைய பொண்ணு, நம்ம வீட்டுல பொம்பளைங்க இல்ல, அதனால வேலை செய்துகிட்டு வைத்தியமும் கத்துக்க சொன்னாரே அப்பா, அவரை சொல்லணும். அவரை ஏன் சொல்லணும்? எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்கறேன்னு நீங்க தானே பொறுப்பெடுத்துக்கிட்டீங்க. எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு தான் அவமானம். அதுக்கு வேண்டியாவது நீ எல்லாம் கத்துக்கிட்டேன்னு பொய்ய சொல்லணும் போல இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்ட, இன்னும் உனக்கு விளையாட்டு புத்தி போகலையே. உங்ககிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடுவானா? உண்மைதான் சிங்கி. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போறோம். வேற ஒரு ஆசை மனசுல இருக்கு. சொல்றத விவரமா சொல்லக்கூடாது. விவரம் சொல்ல வேண்டிய நேரத்துல சிங்கியே வந்து சொல்லுவா. அடுப்புல இருக்கிற கஷாயம் அதிகமா காஞ்ச வாசனை வருது. நான் போய் பாக்கட்டுமா? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? என்ன வேறுங்க? நான் சொல்றேம்மா. இந்த வேற பொடி பண்ணி சாப்பிட்டா எந்த பாம்பு கடிச்சாலும் விஷம் ஏறாது. அவ்வளவு சக்தி இருக்குதுங்களா அதுக்கு? ஏன், எனக்கே அனுபவம் இருக்கிற. பாம்பு தவறிடுச்சு, கால் மாட்டிக்கிச்சு. என்கிட்ட மாட்டித்தான் ஆகணும். எங்க வந்து நியாயத்தை குழி தோண்டி புதைக்க போறதை தடுக்க. புதைக்கிற வேலையா? சுடுகாட்டுல போயிரு. வீணா விளையாடாது. விளையாடுறதுக்கு வேற ஆள் இருக்கு, உங்ககிட்ட விளையாடி என்ன பிரயோஜனம்? எங்க வேணும்னாலும் விளையாடு, ஆனா எங்க எல்லையோட விளையாடாது. என்னடா இது எல்லை எல்லைன்னு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் மான பிடிக்க வந்தேன், என் எல்லையில மான பிடிக்க கூடாதுன்னு. ஒரு நாள் காக்கா பிடிக்கவே வந்தேன், அதுவும் பிடிக்க கூடாதுன்னு. வேற எதை தான் பிடிக்கிறது? இது 4வது சந்திப்பா இருக்கட்டும். இன்னொரு சந்திப்பு தேவையில்லை, போயிடு. முடியாது, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். முடிவோட பாத்துருமா? அடிச்சு காமிக்கடா. எழுந்திருக்கடா யாராவது.
யார் நீ? நான் தான் வீரன். எந்த வீரன் பாக்குறீங்களா? எங்கெங்கே கும்பைய கூட்டத்தார் கால் மிதிச்சாங்களோ அங்கெங்கே எதிர்பட்டு எங்க எல்லையிலே கால் வைக்காது என்று தடுத்த அதே வீரன் தான். அப்படியா? நீ நல்லா இருப்பே தம்பி. உன்னை பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்க. அப்பா என்ன தெரியலையா? நான் தான் உங்க மகன் மதுரை. மதுரை? ஆமாப்பா, என் மதுரை. தம்பி, எனக்கு பெருமையை கொடுத்துட்டேன். நான் என்னைக்குமே மறக்க முடியாத பெருமையை கொடுத்துட்டேன். அப்பா, நான் நடந்து கொண்ட முறை ஒண்ணு தப்பு இல்லையே? இல்ல தம்பி, அக்கிரமத்தை எதிர்த்து போராடுறது எப்பவுமே தப்பில்லை. ஆமா, நீ ஏன் வீரன்னு பேர் கேட்டதும் பயந்தது போல நடந்த? மலைக்கு வர ஆபத்தை தடுக்கணுங்கிற கடமை என் மனசுல தோணுச்சு. பெற்ற பாசத்துல எங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு உங்களுக்கு தெரியாம நான் வீரனா மாறிட்டேன். அது தெரியாமல் இருக்கத்தான் நான் கோழையா நடிச்சேன்ப்பா. உங்களுக்கு தெரியாமல் செய்த காரியத்தை என்ன மன்னிச்சுடுங்கப்பா. நீ செஞ்சது எதுவுமே தப்பில்லை. சரி, நேரமாச்சு, நீ போய் படுத்துக்க. காலையில் பேசு. அப்பா, கவலைப்படாதீங்க. என்னால் வளர்க்கப்படும் உங்க செல்வன் வருங்காலத்துல ஒரு வீரனாயிருப்பான். ஜீவஹிம்சையை எதிர்ப்பவனாயிருப்பான். இந்த நாகமலைக்கே தலைவனாயிருப்பான். என்ன 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 முல்ல வைக்கிற முல்ல அப்பா என்னங்க இது? மருந்து பெட்டி எடு. ஆமா, உங்களுக்கு வைத்தியம் செய்ய இதுவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்பதான் கிடைச்சிருக்குது. சந்தோஷப்படுறீங்களா? அப்பா, ஐயோ, முஞ்சல் கொஞ்சம் முஞ்சல் பாருங்க. அம்மா, இங்க இங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சா வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் அடிப்பட்டதா மாமா அப்படி தெரிஞ்சா சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். அதனாலதான் நேரா இங்கேயே வந்துட்டேன். அப்பா, பிரியம்னா இப்படி எல்லாம் இருக்கணும். இப்ப எப்படி இருக்குதுங்க? கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்களா? பரவாயில்ல, அப்படியே பிடிங்க. வைத்தியரே, அப்படியே பிடிங்க. மருந்தை விட இது நல்லா இருக்கு. பிடிங்க பிடிங்க. முல்ல இங்கத்தான் அடி விழுந்திருக்கு. என்னப்பா அடி அடிச்சவன் மாதிரி கேக்குற? இல்ல, விழுந்த அடி ஒவ்வொன்னும் ரொம்ப பலமா இருக்கும் போல் இருக்கு. அடி ஒண்ணு விழ வைக்கல, அவ்வளவையும் தடுத்துட்டேன். மேல விழுந்தா ரொம்ப தொல்லையா இருக்கும் போல் இருக்கு. ஓஹோ, அப்பா, மதுரை. அப்பா, மலையில கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. எனக்கு ஐயோ, வைத்தியரா, வைத்தியருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சாம. அவருக்கு வைத்தியம் பண்ணணும் போல் இருக்கு. ஆமாங்க, அடிச்சவனை யாருன்னு சொல்லலையே. யார் அடிப்பான்? வீரன். முல்ல, ஓ, வைத்தியரையாவா? வாங்க வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? நானா வரலீங்க. ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆடு வந்துச்சு. அதனால என்ன அனுப்பிச்சிருக்காரு எங்க அப்பா. வைத்தியர் மகனா நீங்க? ஆமா. வைத்தியரே, ஐயாவுக்கு உடம்பு குணமாகி வேட்டைக்கும் போயிட்டாரு. இப்ப அம்மாவுக்கு தான். போடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. என்னம்மா நீங்க வைத்தியத்தை உண்மையை சொல்லாம இருந்தா வியாதி எப்படி குணமாகும்? வைத்தியரே, நீங்க கைப்பிடிச்சு பாருங்க. ஏன் வைத்தியரே? பொம்பளைங்க கையை பிடிச்சி பழக்கம் இல்லைங்க. ஆம்பளைக்கு பாக்குற வைத்தியரா நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பின்ன எப்படி வைத்தியம் பாப்பீங்க? அதுவா, அப்படி முகத்தை பார்த்தே சொல்லிடுவானுங்க. ஓஹோ, மந்திரவாதி போல இருக்கு. சரி சரி, முகத்தை பார்த்தே சொல்லுங்க. பெரிய கத்தி வேணும். இது போலாது. இன்னும் பெருசாகணும். இன்னும் பெரிய கத்தியா? ஆமா. அங்க பாத்து. கொதிக்கிற தண்ணி. கொதிக்கிற தண்ணியா? சரியா இருக்கும். இப்ப அறுத்தா சரியா இருக்கும். ஓ, கேட்டா ஒத்துக்க மாட்டீங்க. பச்சை சரி,
கத்தியை எதுக்கோ கொண்டு வர சொன்னேன்னு பயப்பட்டீங்களா? இது அழகா இருந்தது, சாப்பிடணும்னு தோணுச்சு. கோச்சுக்காதீங்க. பிடிச்சாலும் பிடிச்சீங்க, பெரிய வீரனைத்தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்க அவரை நம்பலாம், உங்களை அவர் கைவிட மாட்டார். அப்படித்தான் நானும் நம்புறேன். அவரை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். அதுல இருந்து சரியான தூக்கம் இல்லை. சதா அவரை பத்தியே நினைப்பு வருது. வீரன் பெரிய அதிர்ஷ்டக்காரன். எனக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. என்ன சொன்னீங்க? நான் அழகா இல்ல, அதனால வீரன் உங்க மனசுல எங்க இருக்கானோ அந்த இடத்துல நான் இருக்க கூடாதா? வைத்தியரே, வழி தப்பி பேசாதீங்க. குடும்ப வைத்தியருக்கு மகனா பிறந்துட்டீங்க, அதனால மன்னிச்சுட்டேன். இல்லைன்னா இந்நேரம் உங்க தலை என்ன ஆயிருக்கும்? வீரன். வீரன் தான். அப்படின்னா வைத்தியர் மகன்? மதுரையும் நான் தான், கொடுமையை எதிர்க்கிற வீரனும் நான் தான். இந்த ரகசியம் உன்னோட இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரியாதுங்க. நாளைக்கு பொழுது சாயிர நேரத்துல அறிவிக்கிற ஓரத்துல உன்னை நான் சந்திக்கலாமா? வர மறுக்காதீங்க. அர்த்தமா?
இவ வரமாட்டா இன்னைக்கு. இவ வர்றதுக்குள்ள எனக்கு தாடி வளர்ந்துரும் போல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொம்பளைக்காவும் ஒரு ஆம்பளை தவம் கடந்தானா அவன் பொழப்பு என்ன ஆகுறது? பாரு இப்படி இப்படி வர்றா நடைய பாரு. இதனால்தான் கடுறான் எல்லாரும். பாபா இன்னைக்கு கொஞ்சம் கோபமா தான் பேசணும். எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? நான் எதுக்காக அங்க நின்றுட்டு இருக்கிறேன்? என்ன கேட்டா எவ்வளவு வருவா அவளோட சிரிச்சு பேசி விளையாட. எவ்வளவு எதுக்கு? எல்லாம் இவளோட தான். அதுக்கு வேற அழைப்பாரு. இது என்னன்னு கேளு. நான் ரொம்ப கோபமா பேசுறேன். கோவமா பேசுறியா? கோவம் வந்தா என்ன செய்வேன்? என்ன செய்வனா? அப்புறம் உனக்கு தான் ஆபத்து. எப்படி என் கோபம் பரவாயில்ல? உனக்கு கோவம் வந்ததா? எனக்கும் கோவம் வரும் தெரியுமா? வந்தா என்ன செய்வேன்? என்ன செய்வனா? என்ன செய்வனா? விளையாடுறேன். ஐயோ ஐயோ என்ன ஒரே இடத்துல அடிக்காத. நாலா பக்கத்துல அடி. ஐயோ என்ன இந்த மாதிரி அடிக்கிற? அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் பொண்டாட்டிட்டு ஆடுவாங்க. நீ என்ன நீ காதல் பண்ணும் போதே இந்த அடி அடிக்கிறிய? என்ன கூப்பிடணும் அப்புறம் நாலா பக்கத்துல தான் கூப்பிடணும். அக்கா பிச்சு கிடப்பேன். கல்யாணம் வேற. ஆமா நீ என்ன சொல்ற? எதை பத்தி? நம்ம கல்யாணத்தை பத்தி. அத பத்தி தான் முன்னாடியே சொல்லிட்டமே முடியாதுன்னு. எப்பவும் எதிரி பலத்தை குறைவா நினைக்காதே. அப்படி தப்பு கணக்கு போட்டா நம்ம இருக்க இருக்க பாதாளத்துக்கு தான் போய் சேரணும். எதுக்குங்க? தங்க சுரங்கத்துல போய் தங்க எடுக்கணும். போட என் திட்டத்துக்கு வெற்றி. அடிக்கடி இந்த சத்தம் வருது. இது என்ன சத்தம்? ஆமாங்க குருவே, இது என்ன சத்தம்? நான் உன்னை கேட்டா திருப்பி நீ என்ன கேட்கிறியா? சாமி வருது, அவரையே கேளுங்களேன். ஏப்போ என்ன நீங்க வரும்போதெல்லாம் பயங்கரமா கத்துறீங்க? நான் அல்லடா. பிள்ளையார் சொல்லப்படாது, அது தேவ ரகசியம். தேவ ரகசியமா? என்கிட்ட சொல்லுங்க, ஜனங்க கிட்ட சொல்லிடுறேன். சொல்ல வேண்டிய சமயத்திலே சொல்றேன். மலையா ஒண்ணு சொல்ல மறந்துட்டனே. வீரனை ஒழிக்க மந்திர பூஜை போட போறேன். மந்திர பூஜையா? போடுங்க போடுங்க. டேய் வீரா, இதோட ஒழிஞ்சிட்டேன். என்ன இன்னும் காத்தாடிய காணும்? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? வந்தாச்சு, வரட்டும். வர்ற வேகத்தை பாரு. காத்தாடியா? அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அது ஒரு கோமாளி. கட்டிக்கிட்ட நான் உங்களை தான் கட்டிக்குவேன். என்ன? அட கொஞ்சம் சத்தம் மத்தம் சொல்லுங்களேன். அதுவா என் பின்னாடி ஈன்னு இழுச்சுக்கிட்டு தெரியுது. அது ஒரு இழுச்சவாய். ஐயோ, கைய தொட்டு பேசாதீங்க, கூச்சமா இருக்கு. என்னது? இருந்திருந்து அந்த ஏமாளியவா கட்டிக்குவேன்? அது முகரக்கட்டையும் உடம்பும் பார்க்க சகிக்கல. சரி, நேரம் ஆயிடுச்சு, நீங்க போங்க. அந்த எலும்பு கூடு வந்தாலும் வந்துடும். போங்க, நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போமா? போங்க, அது போங்க. ஓஹோ, அடடே, வந்துட்டியா? எப்ப வந்த? இது என்ன ஐயாவுக்கு திடீர்னு கோவம் வந்துடுச்சு. என்கிட்ட பேசாத. என்ன பாக்கவே நான் ஏமாளில, நான் கோமாளில, எலும்பு கூட நானு. இந்த எலும்பு இது என்ன கதை இல்லையா? ஐயோ, என்ன பார்த்து அவ்வளவு அருவருப்பு உனக்கு? அது எப்படி? எதுக்குதான் உனக்கு? இன்னைக்கு சொல்றேன். என்ன பத்தி நீ புரிஞ்சுக்க. ஐயோ, என்ன இது? நிஜமாவே நம்பிட்டியா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் அவசரம் கொடுக்கீங்க.
கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் குறையா அன்பினால் கூடி மகிழ்ந்து ஆடலாம் கொஞ்சி கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் குறையா அன்பினால் கூடி மகிழ்ந்து ஆடலாம் கொஞ்சி கொஞ்சி பேசலாம் கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் குறையா அன்பினால் கூடி மகிழ்ந்து ஆடலாம் கொஞ்சி கொஞ்சி பேசலாம் அதுபோல்தான் பெண்மையிலே குளிரலைகள் தண்ணியிலே பிரிவதில்லை உண்மையிலே வளரும் அன்பும் அதுபோல்தான் பெண்மையிலே கலையாசை கனவே வாவா கலையாசை கனவே வாவா நிலையான காதல் கரை சேரலாமே கொஞ்சி கொஞ்சி பேசலாம் கொள்ளை இன்பம் காணலாம் முறையா அன்பினால் கூடி மகிழ்ந்து ஆடலாம் கொஞ்சி கொஞ்சி பேசலாம் அதோப்பா அழகு சொட்டும் நீலவானத்தை அதற்கு திலகமாக விளங்கும் சந்திரனை அது மட்டுமல்ல இன்பத்தை ஊட்டும் தென்றல் தாலாட்டு பாடுவதையும் கேள் இத்தனையும் மகிழ்ச்சி அளித்திருக்காது நீ மட்டும் என் அருகிலே இல்லாவிட்டான் உன் மோகன சிரிப்பிலே நான் மட்டுமல்ல இந்த மலையே மயங்கும் உன் பரவச பார்வையாலே எங்கோ எடுத்துச் செல்லப்படுகிறேன் வந்து அதிக நேரம் ஆயிடுச்சு மாமா தினப்புணத்துக்கு தேடி வந்தாலும் வந்திருப்பாரு தினப்புணத்துக்கு என்ன உங்க காதல் விளையாட்ட பார்க்க நேராவே வந்துட்டேன் என்னடி திடுக்கிடுற ஆமா திருட்டுத்தனம் பூரா தெரிஞ்சுக்கிட்டாருன்னா என்ன என்ன நினைச்சுக்கினேன் என்ன அழகா கொஞ்ச நாயா அது அவங்கிட்ட தானே செய்யணும் இந்த மலையினுடைய நிலையத்தனி ஞாபகம் வச்சுக்கோ இப்ப ஏங்க வந்தீங்க நான் வந்ததுனால காரியம் பூரா கட்டி போச்சா டாய் வீரா உனக்கு சொந்தமான இடத்துல காலை வச்சா காலை வெட்டுறேன்ற ஆனா எனக்கு சொந்தமான அழகிய நீ கடத்திட்டு போக பாக்குறேன் இப்ப நான் எதை வெட்டுறது நியாயம் பேசுறேன் நியாயம் இப்ப பேசுறது தானே நியாயம் நியாயத்துக்கு சமாதி கட்டிட்டேன் இன்னும் உனக்கு பேச்சு வருமா வரா பேச்சு வராமல் என்ன அழகி உனக்கு சொந்தக்காரியா பிறந்துட்டாங்கிற காரணத்தினால அவ உன்னைத்தான் கட்டிக்கணும்னு சட்டம் இல்லை அவளுக்கு விருப்பம் எங்க இருக்கோ அவங்களை கட்டிக்குவா அதுக்கு நீயோ நானோ குறுக்க நிற்க முடியாது குறுக்க எனக்கு தனிப்பட்ட சக்தி இருக்கு சமாளிச்சுக்குவேன் உன்னால முடியாது அதையும் தான் பாப்போமே வார்த்தைக்கு வார்த்தை குறுக்க பேசி கோபத்தை கிளப்பாதே
சுத்த பொசிக்கிடுதே. அதை மீசை இல்லாத பொம்பளை கிட்ட போய் சொல்லு. வீரன் மீசை உள்ள ஆண் சிங்கம். பங்கப்பட்டுவே. சீக்கிரமா தப்பிட்டு ஓடு. ஓடுன ஓடு. மலையா வீரா, இது 5வது சந்திப்பு. அடுத்த சந்திப்பை எதிர்பார்க்காதே. அழகி. அத்தா. அத்தா. என்ன சொல்றியா? அவனை சொல்றியா? அத்தா. அவனையா? அவனையா? என்ன மலையாது? என்ன கேட்காத மாமாய்? உன் மவளை கேளு. என்னம்மா நடந்தது? அவ எப்படி பேசுவா? அவ எப்படி பேசுவா? தப்பு செஞ்சவ தலை நிமிர்ந்து பேச முடியுமா? விஷயம் தெரியுமா மாமா? என்ன சொல்ற? நம்ம எதிரி இருக்கால, கையால் ஆகாத வீரன், அவனோட போய் கொஞ்சலாமா? எதிரி கிட்ட கொஞ்சலாமா? கொஞ்சத்துக்கு நான் இல்ல, சட்டுப்பட்டு மனசை திருத்தி வை. அழகி, உனக்கு விரோதமா எதையுமே செய்ய மாட்டான். ஆனா சிந்திச்சு பாரு, மலைய நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன போல ஆட வராதே. ஆடுறவன் தான் வேணுமா? எனக்கு ஆட தெரியாத நினைச்சுக்கிட்டியா? என்னைக்கோ நாள அடுத்த பௌர்ணமிக்கும் முன்னால நான் ஆடல. என் பேர் அழகி இல்ல, மலையல்ல, மலையல்ல. நான் வரேன் மாமாய். முகா எங்க ஒரு பயிலையும் காணும். மாமா தான் இருக்காரா? நான் வர்றேன். அழகி, மலையனை சாதாரணமா நினைக்காதம்மா. அவன் உலகம் தெரிஞ்சவன். உன் அழக பார்த்து அழகின்னு பேர் வச்ச அவ்வளவு பெரிய புத்திசாலி. உன்னை நடந்ததை நினைச்சு பாரு. நீ சின்ன பொண்ணா இருக்கிறப்போ அந்த புலிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினா நீ இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்ட. உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தான்னு நினைச்சாவது மலையனை கட்டிக்கு சம்மதம் சொல்லு. அப்பா உயிர் பிச்சை கொடுத்தாருன்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி பார்த்தா வைத்தியர் வருவாரு. அவர் எத்தனை பொண்ணுகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருப்பாரு. அத்தனை பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கவா நினைப்பாரு. சிங்கிலியும் அனாவசியமா பேசாதே. அவசியமா தப்பா பேசுறேன். அவசியமா பேசுறேன்னு எனக்கும் தெரியுது. உன்னை கண்டிக்கலன்னா கண்டபடி தெரியும் போல் இருக்க. அப்பா அப்பான்னு தப்பா கூட கூப்பிடப்படாது. கடைசியா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகப்படாது. மீறி போன உயிருக்கு ஆபத்து வரும். அப்பா வேண்டாங்கிறப்ப இந்த பக்கமே சுத்திக்கிட்டு இருப்பாரு. வேணுங்கிறப்ப இந்த ஆள் எங்க காணவே காணுமே. எங்க போயிருப்பாரு? பயந்துட்டியா? பயந்துட்டியா? ஆமா பயந்துட்டாங்க. இப்படித்தான் விளையாடுறத. நான் எப்படி வேணா விளையாடுவேன். இன்னும் விளையாடுவேன். அது ஏன் இஷ்டம். விளையாடுறாரோ விளையாடு விளையாடு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறம் என்ன? ஆமா ஏன் பத்தி இன்னைக்கு ஒரு தினசா பேசுற? எப்படி பேசுறாங்க கேட்டியா? கதைய சொல்லு. நம்ம மலையம் இருக்காரு. இவர் ஆம்பளை தானே. எழுதுறீங்க. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தின. ஆமா ஞாபகப்படுத்தினாங்க. மலையம் இல்ல, அந்த ஆளு கையால் மூக்க இல்ல. ரொம்ப நல்லவனாச்சே. தப்பு தட்டாக்கெல்லாம் வரமாட்டானே. ஆமா வரமாட்டானே. இவருக்கு ரொம்ப தெரியும். விஷயத்தை கேட்காம சொல்லு. அந்த ஆளு எங்கிட்ட வந்து என்ன பண்ண சொல்லு. இப்பவே நான் மரத்துல கட்டி தொங்க விட்டுறேன். ஆமா பேச்சோட சரிதான். அந்த ஆளு எங்கிட்ட வந்து அப்படி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியா? இதெல்லாம் கேடு. என்கிட்டயும் அவன் வாலாட்ட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா அதனாலதான் ஆபத்து வந்துருச்சேன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா நீ என்னடா மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. இது என்னமோ உட்கார்ந்துருக்குமே. அது என்ன உட்கார்ந்துருக்கும்? நல்லா தான் சொல்ல போறங்க மாதிரின்னு. பச்சை நீ திட்டினாலும் வெட்டினாலும் இந்த கட்டை தாங்கும். நீ மாத்திரம் பக்கத்துல இருந்தா போதும். அதான் பக்கத்துல தான் நிக்கிறேன். அது சரி, மூக்க விஷயமா என்ன முடிவுக்கு வந்திருக்க? நான் தான் படிப்படியா சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு எங்க கேக்குற? நம்ம 2 பேரும் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்தா அந்த திருட்டு போய் வாலாட்டுவானா? அதுவும் நிஜம்தான். என்ன பண்றது? பேசாம கல்யாணத்தை பண்ணிக்குவோம். பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு. ஆனா என்ன? வீரனுக்கு அழகிக்கும் கல்யாணம் ஆனாத்தான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானே? சரி இப்ப நான் போய் வீரனை சந்திச்சு விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து நல்லவன். நான் ஒண்ணும் இல்ல பிடிக்கல வரல தெரியாம மாலாஜி மதாலும் போல
மாட்டேங்குது. நான் என்னடா கட்ட விரடி சுண்டு விரடி சேர்த்து 3 ஊதுற பாம்பே வந்துருச்சு. நீங்களா? ஐயா, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து உங்களை சந்திக்கத்தாங்க நினைச்சேங்க. அதனால தாங்க பாம்பு பிடிக்கிற மாதிரி நடிச்சேங்க. ஐயோ ஐயோ, சிரிக்கிறாரே சிரிக்கிறாரே. பயப்படாதே, நான் எப்பவுமே அநியாயக்காரங்களுக்கு தான் விரோதி. ஆமா, நீ என்ன எதுக்காக சந்திக்க நினைச்ச? ஒண்ணும் இல்லைங்க, அழகி இருக்குதே இப்ப ரொம்ப கட்டுப்பாட்டுல கஷ்டப்படுதுங்க. இந்த நிலைமையில நீங்க வந்து காப்பாத்தலன்னாங்க அழகி நீங்க பார்க்க முடியாதுங்க. கட்டுப்பாடுங்கிற அவளை நான் எப்படி சந்திக்க முடியும்? நீங்க பயப்படாதீங்க, நான் வந்துங்க நான் தூத்து போறணுங்க. அது சரி, வைத்தியர் மகன் மதுரை ஆமாங்க என் விஷயத்துல அனாவசியமா தலையிடுறானாமே. இருக்காதுங்க, அவன் உங்க விஷயத்துக்கே வரமாட்டானுங்க. அவன் ஒரு ஆம்பளை மாதிரிங்க, அவ்வளவுதாங்க. இந்த மலையில தப்பு தண்டா இல்லாம நல்லவன் யாரா அப்படின்னா என் பேரை சொல்லாங்க, அடுத்தாப்புல அவன் பேரை சொல்லாங்க. ரொம்ப பயப்படுறானுங்க. நான் தைரியசாலி, என் சிஷ்யன் என் தயார் தானே, நான் சொல்லி கொடுறேன். வேண்டாண்டா ஏன்டா பயப்படுறேன் கேக்குறேனா? உங்க பேர் சொன்னா போதுங்க கிட்டு 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 நடுங்குறானுங்க. ஒண்ணு பண்றான், நிறைய அள்ளி அள்ளி கொண்டுறான். பச்சலை அரைன்னு அரைக்கிறான், மாத்தி குடுத்துறான். ஒரு தடவை எனக்கு குட்டான், கடவுளுக்கு தான் விழிச்சேன். என்ன பாடுபட்டேன், அலையா அலைஞ்சங்க. என்னங்க நீங்க இவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் அவனை பத்தி பேசுறீங்களா? அவன் ஒரு மருந்து பய. அப்படியா? ஆமாங்க. ஐயோ ஆமா, உள்ள சொல்லு. வீரன் இல்லாத சமயமா பார்த்து இதெல்லாம் போட்டு தந்துட்டியா? அது சரி, வீரனுடைய பேரு கேட்டா மதுரை கிடுகிடு நடுங்குவானா? இது இந்த பச்சளை பறிக்க தெரியும், மருந்து அரைக்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது இல்லையா? இதை தவிர நீ வேற என்ன பண்ணிருக்கிற முன்னால? சமாளி காத்தாடி சமாளி. என்ன சொன்ன? மதுரை வெறும் மருந்து போய. அப்பா போகட்டும், நான் தான் வீரன்கிற விவரம் வெளியே இப்ப யாருக்கு தெரிய வேண்டாம். உன்னோட இருக்கட்டும். சொல்லுவனா? காத்தாடி காலம் கடத்தாது, அழகிட்ட போய் சொல்லு, வீரன் எப்பவும் உன்னை கைவிட மாட்டான், காத்திரு காலம் வரும்னு சொல்லு. இது என்னன்னு கேளு, அதுதானே என் முதல் வேலை. நான் வரேன். பாட்டு வேகமா போகுது. நரம்பு இல்ல நரம்பு, அது எக்கச்சக்கமா எங்கே சிக்கிக்கிச்சு உள்ள. ஆமா, இதெல்லாம் பார்த்தா அழகிய எப்படி கல்யாணம் பண்றது? அழகிய மறந்துரு சொல்றியா? மறக்க முடியாது அவளை. அப்ப ஆட்டத்தை கத்துங்க. இந்த ஆட்டத்தை வரலையா? எனக்கு அவ ஆடுறவளதான் கேட்டுக்கிறேன்றா. எனக்கு ஆட்டத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கு. அப்போ காலாட்டம் தான் வரல, கழுத்தாட்டம். கழுத்து ஆட்ட சொல்றியா? கழுத்து பாடாதடா. ஏன்? அது வயசானாதானே கிட்டக்கிட்டு ஆடு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கழுத்தை வெட்டுங்க. கழுத்தை வெட்டுறதா? கழுத்தை வெட்டிட்டு எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறது? வெட்டுறதுன்னா இப்படி இப்படி, இதுதான். இப்படியே தானே? ஆமா ஆமா. என்ன பாரு, கல்யாணத்துக்காக என்னென்ன ஆட்டம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன கிட்டி விட்டா போல் இருக்க. சரிதானடா? ஆமா. ஏண்டா வந்துருச்சு. இப்படியா? இப்படியே செஞ்சா கழுத்து போடும் போல் இருக்க. சரியா போ. விஷம் கட்ட தயாராகிவிடு. அப்போ இதெல்லாம் என்ன? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் தேவ ரகசியம். பாம்பை கடிக்க வச்சு ஒரு உருவத்தை தயார் பண்ணிக்கிட்டு வரேன். அதை வச்சு தான் ஜெயிக்க போறேன். அப்போ வீர அவனையும் சேர்த்துத்தான். அதை செய்ய முதல்ல. நிலைமை எப்படி இருக்கு? நிலைமை
ஆட்டத்தை பத்தி கேட்கிறீங்களா? வர்ற பௌர்ணமிக்குள்ள நல்லா ஆடுவேன். அது இல்ல மலையா, வீரனை ஒழிக்க மந்திர பூஜை போட்டனே, அதோட பலன் ஏதாவது? மந்திரம் என் ஜாதகத்துக்கு ஒத்துக்கல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. மந்திரமும் வேண்டாம், தந்திரமும் வேண்டாம், ஒரு எந்திரம் தர்றேன், கட்டிக்கோ. கட்டு கட்டு கட்டு, எல்லாத்தையும் ஒழிக்கிறேன். ஒருத்தனை இருக்க கூடாது என்ன தவிர. மாமான்னு கூப்பிட மனசு துடுக்குது, ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமா இருக்குது. மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், நான் என்னன்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், அதை எடுத்து சொல்ல வேணும் மாமா மாமா. ஆனா ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமா இருக்குது. மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? நான் என்னான்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், நான் என்னான்னு உன்னை இப்போ கூப்பிட வேணும், அதை எடுத்து சொல்ல வேணும் மாமா மாமா. ஆனா ஆசை மச்சான்னு சொல்ல மட்டும் எனக்கு வெக்கமா இருக்குது. சொல்லாமே விடமாட்டேன் சிங்கியம் பேரு. மந்தமதி கொண்டவளே சொல்லிற கேளு, இவரை மாலை போட பிறந்தவனா அழகிய பேரு. ஏமாளி நான் இல்லை இப்படி வாடி, கோவக்காரி என் முன்னே நிக்கலாமடி, நீ வந்து பேச வேணாம் போடி போடி. நான் இருக்கும்போது உனக்கு உரிமை ஏதடி? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே உன்னை சும்மா விட்டுடுவேனா? போட்டி போட வந்த நீயும் பொம்பளதானா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே உன்னை சும்மா விட்டுடுவேனா? கோட்டாம் போல இருந்துகிட்டே என்னை எதுக்குற? கோழி போல இருந்துகிட்டே ஏண்டி முறைக்கிற? நீ வந்து பேச வேணாம் போடி போடி. நான் இருக்கும்போது உனக்கு உரிமை ஏதடி? மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? மாமான்னு சொல்லி கூப்பிடவா, இல்லை மச்சான்னு சொல்லி கூப்பிடவா? தங்கச்சி தங்கச்சி என்ன விட்டு தங்கச்சி, என்ன விட்டு தங்கச்சி. என்னங்க ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா சிங்கி, கனவுல வந்தது யார் தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? நானா கனவு கண்டேன்? உண்மைதான் சிங்கி, கும்பேரியோட மக இருக்காளே அழகி, அவ வந்து என்ன கட்டிக்கிட்ட மாதிரி அழகா ஆடிக்கிட்டு என் பக்கத்துல வந்தான். அப்புறம் திடீர்னு எதிர்பக்கமா இருந்து நீ ஆடிக்கிட்டு வந்த போட்டி போட்டுக்கிட்டு. பரவாயில்லையே, கனவுல கூட வந்துட்டேனா? கனவுல வந்த, ஆனா தப்பா வந்துட்டேன்.
ஆமா சிங்கி, காதலி மாதிரி வந்துட்ட, தங்கச்சி மாதிரி வராம. தங்கச்சி என்ன சிங்கி? ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? நான் ஏதாவது தவறா நடந்துட்டேனா? நீங்க தவறா நடக்கல, நான் தான் தவறா நினைச்சு நடந்துட்டேன். நீ பேசுறது ஒண்ணும் புரியலையே. புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. விவரம் சொல்லாம வேதனைப்பட்டா எனக்கு எப்படி புரியும்? நீங்க புரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம். ஒருவேளை பிரயோஜனப்படலாம் இல்ல? உங்களை கட்டிக்கலாம்னு தான் இருந்தோம். உங்க பழக்கம் அந்த எண்ணத்தை தான் வளர்த்துருச்சு. உங்க பாசம் மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கி, சிங்கி, என் பாசம் உன்னை பொறுத்தவரையிலும் மாறல. பாசம் இருக்கு, ஆனா அது கல்யாண பெண்ணுங்கிற நிலையில இல்ல, தங்கச்சிங்கிற நிலையில. நான் ஒன்னும் உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லையே. சிங்கி, நீ என் கூட பிறக்காவிட்டாலும் கூட பிறந்த பாசத்தோட பழகின, பேசின, விளையாடின. ஆனா அதுக்கு கற்பனையால காதல்னு உருவம் கொடுத்தது உன்னுடைய தவறு சிங்கி, தவறு. சிங்கி, நீ என் தங்கச்சி. ஆமா, நீ என் தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி. சிங்கி, 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 நீ என் தங்கச்சி. ஆமா, நீ என் தங்கச்சி. சிங்கி, நீ என் தங்கச்சி. நீ என் தங்கச்சியாடா சிங்கி. இங்கே இருக்கீங்க? அப்பா உங்களை எங்க எல்லாம் தேடணும் தெரியுமா? வீட்டுல இருந்து வெளியே அனுப்பவே இல்லை. அதனால தான் உங்களை சந்திக்கவே முடியல. சந்திக்காத நாளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டே தெரியுமா? என்னத்தான் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, என்னோட வேதனையை சொல்ல சொல்ல உங்களுக்கு வேதனையா இருக்கா? சரியத்தான், வேற பேசுவோமா? அழகி, ஒரு சமாச்சாரம். அத்தா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நான் சொல்லட்டா? நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு சொல்ல போறீங்க இல்லையா? அது இல்ல, வந்து அது இல்லைன்னா இதுதான். அதாவது நம்ம கல்யாணம் ஆடம்பரமா நடத்தலாமா இல்ல சாதாரணமா நடத்தலாமான்னு யோசிக்கிறீங்க. அதுதானே? அதுக்கு என்ன, உங்க இஷ்டம் போல பிரமாதமா நடத்தலாம். அதுவும் இல்ல. ஓஹோ, இப்ப புரிஞ்சது. நீங்க தான் மதுரை, நீங்க தான் வீரேன்னு யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல அழகி, நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். என்னத்தான் நீங்க? உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. இந்த நிலைமை வந்த பிறகு வேற என்ன இருக்கு சொல்லுங்கத்தான். அதனால நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன சொன்னீங்க? நம்ம கல்யாணம் நடக்காதா? நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது அழகி, உன்னுடைய பரம்பரையில கல்யாணம் செய்துக்கிறது எங்க அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், என்ன மறந்துடு அழகி. அழகி, உங்களுக்கு உங்க அப்பா பெருசு, எனக்கு என்னோட மானம் பெருசு. உங்க அப்பா வார்த்தை தட்டி நடக்க தைரியம் இல்லைன்னா பின்னையே என்னோட அன்பா பழகிறீங்க. தவறுதான், தவறுதான். ரொம்ப அழகா பேசுறீங்க. அதை கை தட்டி பாராட்டு நிலையில இந்த அழகி இப்ப இல்ல. அழகி, நான் என்ன செய்வேன்? ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் அப்பா. நானும் ரெண்டு பேருக்கு இடையில வழி தெரியாம தத்தளிக்கிறேன். உங்களுக்கு அப்பா வேணும்? வேணும். நானும் வேணும். நீயும் வேணும். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன். என்ன அழகி? எங்க பரம்பரை உயிர் பலி கொடுக்கிற பரம்பரை தானே இந்த வருத்தம் சொன்னார் அப்பா. ஆமா. அப்பா அப்பா கிட்ட சொல்லுங்க, அழகிக்கு எனக்கு கல்யாணம் நடந்துட்டா அழகி பரம்பரையிலே உயிர் பலி இருக்காதுன்னு சொல்லுங்க. அது எந்த நாளும் நடக்காது. அத்தா, அத்தா, அப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சம் அழகி, குடும்பத்தோட மானத்தை விலை பேச வச்சிருக்கீங்க. ஆனத்த மாட்டேன் அண்ணா, புத்தி காட்டவள. வர வர போக்கு சரியில்லை. மலையா வீரா, தவறு செஞ்சத நீ. தண்டனை என்ன தெரியுமா அதுக்கு? மலை ஜனங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு யாரையாவது விட்டு உன்னை தலைகீழா கட்டி வைக்கிறேன். தலைகீழையா? என்னையா? அப்படி அத்தா, அப்பா, அடி, அடி.
மந்திரத்தின் மகிமையே மகிமை. வீரா, உனக்கு 6வது சந்திப்பு. இதுவே கடைசியா இருக்கட்டும். உயிர் மேல ஆசை இருந்தா அழகிய மரதலை. மந்திரத்தின் மகிமையே மகிமை. அவன் செத்தான். இனி கத்தாதே, போ போ. தம்பி, தம்பி, இப்படி என்ன பாருப்பா. என்னப்பா இது? எதனாலப்பா இப்படி நடந்தது? அப்பா, தம்பி, அப்பா, மலையனுக்கு ஆபத்து என்னால வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால வந்ததப்பா இது. தம்பி, அப்பா, பார்த்தீங்களாப்பா, எதையும் கண்டு அஞ்சாத வீரன் மாத்தான் கையால் அடிபட்டதை பார்த்தீங்களாப்பா? அப்பா, நெஞ்சிலே வீரம் இருந்தன, உடம்பற்ற கைகள் இருந்தன, திரண்ட தோள்கள் இருந்தன. அத்தனையும் பலன் இல்லை அப்பா, பலன் இல்லை. அப்பா, இப்போதாவது சொல்லுங்கள் அப்பா, இப்போதாவது சொல்லுங்கள். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களின் கைகளை துண்டித்து கண்களை பிடுங்கி காக்கைக்கும் கடிலுக்கும் இரையாக்குகிறேன். சொல்லுங்கள் அப்பா, இப்போதாவது சொல்லுங்கள் அப்பா, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தம்பி, உன் நிலைமையை கண்டு நான் வேதனைப்படுறேன். இருந்தாலும் பழிவாங்கு உணர்ச்சி உனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். அப்பா, அப்பா, பிறகு ஏனப்பா வீரம் நிறைஞ்சவனா வளர்த்தீங்க? அன்பு நெஞ்சமும் அநீதியை எதிர்க்கும் நல்ல பண்பையும் ஏனப்பா சொல்லிக் கொடுத்தீங்க? அக்கிரமத்தை கண்டு அஞ்சாதேன்னு பாலூட்டும் நேரத்திலும் தாளாட்டு நேரத்திலும் எடுத்து கூறி வீரத்தை ஏனப்பா என் ரத்தத்தோடு கலக்குறீங்க? அப்பா, போனது போகட்டும், ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா, ஒரு வார்த்தை. மலையினை முடித்து உங்கள் மகன் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் அப்பா. தம்பி, போதும், என்ன குழப்பம். மறுபடியும் சொல்றேன், மலையனுக்கு உன்னால எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அப்பா, இங்கே கடை அப்பா சொல்லாத. நாளைக்கு உனக்கு மலையனுக்கு கல்யாணம். அப்பா, அப்பா, இரண்டு விட்டதம்மாவும் வாழ்வு. இனி என்ன செய்வார்? நீ ஒரு எரிமலை அல்ல, எண்ணத்தீயை வாரி இறைக்க திட்டமிட்டாய் வீரனை மணக்க. கட்டுப்பாட்டால் மலையனுக்கு மாலையிட வேண்டிய நிலை பெற்றார். நீ பெற்ற இன்பம் வீழ்ந்தது, எல்லையில்லா பேரின்பம் ஒழிந்தது. இன்ப வாழ்வு காண துடித்தாய், துன்பத்தை சந்திக்கப் போகிறாய். பரிதாபத்துக்குரியவளே, இந்த நிலையிலே உன்னை அழைப்பாரும் இல்லை, ஆதரிப்பாரும் இல்லை. எண்ணியது வானத்து நிலவு, ஆனால் காணப்போவது பயங்கர இருள். இருள். நல்லதை எதிர்பார்த்தாய், ஏமாந்தாய். இதுதான் உன் விதி என்று கலங்காது. நல்ல பாதை இருக்கிறது, துணிந்து விட்டால் துன்பமில்லை, துன்பமில்லை. அழுதுன பிரயோஜனம். கண்ணீரை தொடச்சுக்கோ, மதுரையை மறந்துரு. முடியாது, மறக்க முடியாது. முடியாதுன்னு சொல்றதுனால பலன் அழகிய மதுரை ரெண்டு பேருடைய மனசு ஒன்னாயிடுச்சு. இனி அதை பிரிக்க முடியாது. இல்லை, நான் அதை பிரிச்சிடு. முடியாது சிங்கி, முடியாது. காற்றும் நறுமணமும் கலந்துருச்சு, அதை பிரிக்க முடியாது. ஏன் முடியாது? என் உள்ளத்தை வேதனைப்படுத்தியது போல அவங்க ரெண்டு பேரும் உள்ளத்தையும் வேதனைப்படுத்துவேன். ஆத்திரப்படாது. ஆத்திரம் அறிவுக்கு விரோதி. அது மட்டுமல்ல, உன்னை பொறுத்தவரை உன் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. என் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. என் காதல் இடி விழுந்த மரமாயிடுச்சு. ஆமா சிங்கி, கவலைப்படாது. உன்னுடைய காதல் தோல்வியில தான் மற்றொரு பெண்ணின் காதல் வாழ்க்கையே மலருது. உன் துன்பத்தில தான் மற்றொரு பெண்ணுக்கு இன்பமானால் உன் காதலை தியாகம் செய். இப்ப சிந்தித்துப்பா, உன் காதல் எண்ணத்தை விட
உன் காதல் தியாகம் மகிழ்ச்சியா இருக்கும். அதனால சிங்கி, உன் காதலை தியாகம் செய், உன் காதலை தியாகம் செய், உன் காதலை தியாகம் செய். என் காதலை தியாகம் செஞ்சுட்டேன். அழகியாவது சந்தோஷமாக இருக்கட்டும். சிங்கி, சிங்கி, அப்பா நாளை காலையில நல்ல நேரம், அதனால உன் கல்யாண விஷயமா மதுரை கிட்ட பேச்சு எடுக்கலான்னு இருக்குமா? வேண்டாம்பா. ஏமா? அவருக்கு பிடிச்ச பொண்ணு நான் அல்ல, வேறொருத்தி. அதனால மதுரை அண்ணாவாக நினைக்க முடிவு செஞ்சுட்டு. அப்படியே உன் கல்யாணம்? அதுக்கு என்னப்பா அவசரம்? பிறகு பாத்துக்கலாம். என்னம்மா நீ? அப்பா, அவர் என்ன கட்டிக்கிட்டா இந்த நாளைக்கு மட்டும்தான் தலைவனாக வர முடியும். ஆனா கும்பேரி மக அழகி கட்டிக்கிட்டா இந்த நாகமலைக்கே தலைவனாக வர முடியும். கும்பேரி மக அழகியா? அவளை வீரன் கல்யாணம் செய்துக்க போறதாக கேள்விப்பட்டனே. வீரனை யாருன்னு நினைச்சீங்க? மதுரை அண்ணா தான் வீரனா மாறி இருக்கார். என்ன? மதுரை தான் வீரனா? ஆமாப்பா, என் வாழ்க்கையை விட இந்த நாகமலையின் முன்னேற்றம் தான் முக்கியன்ற முடிவுக்கு வந்துட்டேன். சிங்கி, சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த மலையின் முன்னேற்றம் காண ஆசைப்பட்ட உன்னை என்னோட மகனா பெற்றதுக்கு பெருமைப்படுறேம்மா, பெருமைப்படுறேன். அப்பா, வருங்காலத்துல இந்த நாகமலையே உன்னை வாழ்த்த சந்தோஷமா அழகிக்கும் மதுரைக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அப்பா. சிங்கி.